கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய மதிப்புக்குரிய மக்கள் மத்தியிலே இருக்கின்றார். அதுவும் குறிப்பாக பரிசேயர் என்ற ஒருவர், சீமோன், அவருடைய வீட்டிற்கு இப்பொழுது ஆண்டவர் ஒரு அழைப்பாளராக, விருந்தினராக, முக்கிய ஒரு நபராக சென்றிருக்கின்றார். அவரை அழைத்ததன் அடிப்படை காரணம் என்னவென்றால், இவர் நன்றாக போதிக்கின்றார், இவர் போதகர் என்ற வகையிலே மதிப்புக்குரிய இவரை அவர்கள் அழைக்கின்றார்கள். அங்கே பரிசேயர்கள் அனைவரும் அமர்ந்து பெரிய ஒரு விருந்தை உண்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இதுபோன்ற விருந்துகள் யூத பழக்கத்தின்படி அமர்ந்து உண்கின்ற விருந்துகள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் சற்று சாய்ந்த நிலையிலே, சற்று ஓய்வு என்ற அந்த ஒரு நிலையிலே அவருடைய விருந்துகள் அமையும். காரணம், விருந்து என்று சொல்லக்கூடியது ஏதோ ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படி இல்லை. நாமெல்லாம் போயிட்டு மொய் வச்சமா இல்லாமல் 5 நிமிஷத்தில் அவ்வளவும் சாப்பிட்டு இலையை மடித்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் அங்கே அப்படி இல்லை. மணிக்கணக்காக அவர்கள் அந்த விருந்திலே பங்கெடுப்பார்கள். காரணம், விருந்து என்பது உண்பதில் மட்டும் அல்ல, உறவிலே இருக்கிறது. எனவே பலவிதமான பேச்சுக்கள், உரையாடல்கள், பகிர்வுகள், சந்தேகங்கள், இதுபோன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்கே நீண்ட நேரமாக இடம்பெறுவது வழக்கம். அந்த வகையிலே இயேசு அவர்களோடு உணவில் இருக்கின்றார். அந்த நேரத்திலே ஒரு பெண்மணி வருகிறார். அன்புக்குரியவர்களே, பரிசேயர்கள் என்ற அவர்களுடைய அந்த பொது கூட்டத்திலே பெண்கள் நுழைவது என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. காரணம், இன்றைக்கு கூட யூதர்கள் தங்களுடைய தொழுகை கூடங்களிலே பெண்களுக்கென்று தனியான ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஆண்கள் கூட அவர்கள் இருக்க மாட்டார்கள். அது அவர்களுடைய சமய வழக்கம். இதை உடனடியாக நாம் என்ன செய்வது கூடாது, பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள், பெண்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு இதுக்கு ஒரு கட்டணம். அவங்க சமயத்தில் என்ன செய்யணுமோ அவங்க செய்கிறாங்க. உடனடியாக இதற்கு ஒரு சட்டம் போட்டு இதுக்கு ஒரு இது போட்டு குழப்பத்தை உண்டாக்குறது என்பது தேவையற்றது. எனவே அவர்கள் திடீரென்று இது போன்ற ஒரு பெண்மணி விருந்திற்குள்ளாக நுழைவது என்பது மிகப்பெரிய ஒரு அபத்தம், எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சி. ஆனால் ஆண்டவர் இயேசு மட்டும் எதிர்பார்த்த ஒரு நிலையிலே இருந்தது போன்று அந்த பெண்மணி அந்த ஆண்டவர் இயேசுவிடம் செல்கின்றார். அவருடைய காலடிகளை, எனவே காலடிகளை தேடி கண்டுபிடிச்சு ஊர்ந்துக்கிட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது. காலடிகள் என்பது மிக தெளிவாகவே தெரியும். எனவே அந்த காலடிகளை இந்த பெண்மணி எப்படியெல்லாம் வணக்கம் செலுத்துகின்றாள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு பாவ சங்கீர்த்தனத்திலே, ஒப்புரவு அருட்சாதனத்திலே நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இந்த பெண்மணி தனது செயல்களால், செய்கைகளால் தனது மனமாற்றத்தை மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். ஆண்டவரும் அவரை மன்னித்து அனுப்புகின்றார். ஒவ்வொரு செயலையும் பாருங்கள். இவ்வாறு அவர் இறைவாக்கினர் என்ற நிலையில் இருந்து இரக்கமுள்ளவர் என்ற ஒரு நிலைக்கு ஆண்டவர் இயேசு தன்னை அங்கே அடையாளப்படுத்திக் கொள்கின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த பெண் என்ன செய்கின்றார் பாருங்கள். பாவியான பெண். பாவ சங்கீர்த்தத்துக்கு யார் போகிறாங்க? நான் யோகியன், நல்லவன் அப்படின்னு அதுக்காக போகிறோம். சில நேரங்களில் சில பெண்மணிகள் வருவார்கள், அதுவும் வயதான பெண்மணிகள். சாமி, நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு நம்மளே கேட்கும். என்ன பாவம் செஞ்சேன் உனக்கு தான் தெரியும், எனக்கா தெரியும்? என்ன பாவம் செஞ்சேன், நான் வந்தேன் இந்த பாவம் செய்யறதுக்கு அப்படின்வாங்க. எளிமையான மக்கள், அவர்களுக்கு பாவம் என்றால் என்னவென்றே தெரியாமல் பாவ சங்கீர்த்தனத்திற்கு வரக்கூடிய மனநிலை இருக்கிறதே, அதுவே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான, அதிசயமான, அதை நம்பிக்கையோடு நாம் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனநிலை அவரிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, பாவிகள் தான் ஆண்டவரை தேடி செல்கிறார்கள். எனவே பாவியான பெண் ஒருவர் இருந்தார். அந்த பாவியான பெண் ஒருவர் இப்பொழுது ஆண்டவரை தேடி வருகின்றார். அவர் என்ன செய்கின்றார் பாருங்கள். ஆண்டவரை தேடி வருகிறார். பாவ சங்கீர்த்தனத்துக்கு நம்ம போகணும். நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், பாவ சங்கீர்த்தனம் நம்மளை தேடி வரும், வீட்டில் நம்மளுக்கு பாவசேதனை தொட்டி வச்சு நம்மளுக்கு பாவசேதனை கேட்பாங்க அப்படின்னு. ஆண்டவரை தேடி நீ தான் போகணும். பாவ சங்கீர்த்தனம் கேட்பதற்கு நீதான் அங்கே தான் செல்ல வேண்டுமே ஒழிய, அங்கே ஆண்டவர் இருக்கிறார், ஆனால் நீர் அங்கே செல்ல வேண்டும்.
எனவே ஆண்டவரை அவர் அருகில் சென்கின்றார். பிறகு அவர் என்ன செய்கிறார் பாருங்கள், அவருடைய காலடியில் அமர்ந்து, அவருடைய காலடியில் என்று சொல்கின்ற பொழுது உண்மையாகவே ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், நான் எவ்வளவு பெரிய பாவி என்பதை உணர்ந்த ஒரு மனநிலையை நாம் அங்கே பார்க்கின்றோம். அதே போலதான் ஆயக்காரன் பரிசேயன் என்ன நினைக்கின்றான், மார்தட்டி கொள்கின்றான். இந்த சீமோன் கூட என்ன நினைக்கின்றான், நான் பெரிய நியாயாதிபதி என்று தான் நினைக்கின்றான். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு யாரை பற்றி மகிழ்ச்சி அடைகின்றார் என்று சொன்னால், அவருடைய காலடியிலே அமர்ந்து, கால் மாட்டில் அமர்ந்து, அப்படி என்றால் அவர் கால்களை பற்றி கொண்டு இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்ற இந்த பெண்மணியை பார்க்கின்றோம். அழுது கொண்டே நின்றார். அவருடைய மனமாற்றம் என்பது என்ன, நான் தவறு செய்துவிட்டேன், நான் பாவி ஆண்டவரே என்ற அந்த மனநிலையோடு அழுது கொண்டே இருந்தார். அன்புக்குரியவர்களே, பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு முதலிலே அடிப்படையான ஒன்று அந்த மனதிலே ஏற்படக்கூடிய கஸ்தி, நாம் அந்த பாவத்திற்காக படக்கூடிய மன வருத்தம், நான் இப்படி செய்துவிட்டேன் ஆண்டவரே என்ற மன துயர், அது மிக அடிப்படையான ஒன்று. இல்லாவிட்டால் நாம் என்ன செய்வோம், 2 4 3 2 6 அப்படின்னு நம்ம வாய்ப்பாடை தான் சொல்லுவோம். சில நேரங்களிலே நமது பள்ளிகளிலே படித்து கொண்டு இருக்கின்ற மாணவிகள், அதுவும் க்ளூனியில் படிச்சுட்டாக்கா போதும், அவங்க ஆங்கிலத்தில் தான் பாவ செய்தனை செய்வாங்க. ஏன்னா தமிழில் பாவ செய்தனை தெரியல அவங்களுக்கு. அந்த மனத்துயர், அந்த அழுவது, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இங்கிலீஷில் அவங்க என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஐ டோல்ட் லைஸ், ஐ பெட் மை பிரதர், ஐ டிட் நாட் ஒபே மை பேரண்ட்ஸ், அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. அது பாவ சங்கீர்த்தனம். அது நான் எப்பொழுதுமே பாவ சங்கீதத்தில் இருந்தால் தமிழ் தெரியும்ல, தமிழில் சொல்லு, எதுக்கு இங்கிலீஷில் போகிறப்ப, இங்கிலீஷில் என்ன உனக்கு தெரியும், இதே பாவத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தால் எதுக்கு பாவ சங்கீர்த்தனம் போகிறோம்? அது உண்மையான பாவ சங்கீர்த்தனம் இல்லை. அழுது கொண்டே அங்கே நின்றார். பிறகு பாருங்கள், அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்தார். அப்படி என்றால் இந்த பெண்மணி எத்தனை பேரை மயக்கி இருப்பாள். இவர் ஒரு ஒழுக்கம் தவறிய பெண்மணி என்றுதான் கண்டிப்பாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அவளுடைய சிரிப்பு, அவளுடைய அழகு, அவளுடைய கவர்ச்சி, இதையெல்லாம் வைத்து எத்தனை பேரை இவள் பாவத்திலே ஆழ்த்தி இருப்பார், எத்தனை பேரை கவர்ந்திருப்பாள், எத்தனை பேருக்கு அந்த பாவ உணர்வையே ஊட்டியிருப்பார். ஆனால் இப்பொழுது கண்ணீரால், அதற்கெல்லாம் மனம் வருந்தி கண்ணீரால் ஆண்டவருடைய பாதத்தை நனைத்து தம் கூந்தலால் துடைத்து. ஏன் கூந்தல்? அன்புக்குரியவர்களே, அவருடைய வாழ்விலே குறிப்பாக இது போன்ற ஒழுக்க நெறி தவறிய வாழ்க்கை வாழ்கின்றவர்கள் அழகு, கவர்ச்சி, இந்த கவர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது அந்த காலத்திலேயே நீண்ட கூந்தல் என்பது நமக்கு தெளிவாகிறது. பவுலடியார் சொல்கிறார், நீங்கள் வழிபாட்டுக்கு வருகின்ற பொழுது குறிப்பாக பெண்கள் நீங்கள் தலையிலே முக்காடிடுங்கள் என்று ஏன் சொல்கிறார்? பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள், பெண்களை சுதந்திரமாக விடமாட்டுகிறார்கள். உடனே நம்மளால ஒரு கதையை எடுத்துருவான். ஏன் பெண்களை அவர் முக்காடிடச் சொன்னார் என்று சொன்னால், கொரிந்து நகரிலே பலவிதமான ஒழுக்க நெறி தவறிய மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் தலையை விரித்து போட்டுக்கொண்டு அவர்கள் கவர்ச்சியோடு வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நீங்கள் ஆலயத்திற்கு, வழிபாட்டு இடத்திற்கு வரக்கூடாது. நீங்கள் வழிபாட்டுக்கு வருகின்ற பொழுது ஒழுக்க நெறி தவறாத மக்களாக, பிள்ளைகளாக, பெண்களாக இருக்கின்றீர்கள் என்பதற்காக ஒரு அடையாளமாக உங்களுடைய தலையிலே முக்காடிடுங்கள் என்று அவர் சொல்கின்றார். எனவே இந்த பெண்மணி பாருங்கள், தன் கூந்தலால் துடைத்து, இனிமேல் இந்த கூந்தல் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, இதை நான் உனக்கு அர்ப்பணிக்கின்றேன், இதை நான் விட்டுவிடுகின்றேன் என்ற ஒரு நிலையில் தான் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டார். தொடர்ந்து முத்தமிட்டார் என்று சொன்னால், இனிமேல் எந்த நிலைக்கும் நான் இந்த அன்பிற்கு கட்டுப்பட்டவனாக இருப்பேனே ஒழிய பாவத்திற்கு நான் செல்ல மாட்டேன் என்று சொல்லி அவருடைய பால் அடிகளை நறுமண தைலம் கொண்டு, நறுமண தைலம், விலை உயர்ந்த நறுமண தைலத்தை கொண்டு அவள் அபிஷேகம் செய்கின்றார், அர்ச்சிப்பு செய்கின்றார். இந்த தைலம், எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த அபிஷேகம் பெற்றுவிட்டால் ஒரே ஒரு முறைதான் இந்த அபிஷேகம். திருமுழுக்கு, ஞானஸ்நானம், அங்கே கிறிஸ்மா தைல அபிஷேகம் பெறுகின்றோம், அது ஒரே ஒரு முறைதான் பெற வேண்டும். உறுதி பூசல், அங்கே கிறிஸ்மா தைல அர்ச்சிப்பு ஒரே ஒரு முறைதான் பெற வேண்டும். குருத்துவம், கிறிஸ்மா தைல அர்ச்சிப்பு ஒரே ஒரு முறைதான் பெற வேண்டும். மற்றதெல்லாம் அபிஷேகம் அல்ல, அர்ச்சிப்பு அல்ல. இந்த 3 அருட்சாதனமும் அபிஷேகத்தினுடைய அருட்சாதனம் என்பதனால் ஒரே ஒரு முறைதான் பெற முடியும். 2 முறை 3 முறை அப்படின்லாம் கிடையாது.
அந்த வகையிலே இந்த அபிஷேகம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு முறை அபிஷேகம் பெற்றுவிட்டால் காலத்திற்கும் அது பொருந்தும். அது ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையிலே எதுவும் யாரும் தவறவே முடியாது. எனவே எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது, அர்ச்சிப்பை குறிக்கிறது, நிலையான உடன்படிக்கையை குறிக்கிறது. அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, இந்த பெண்மணி ஆண்டவரோடு ஒரு அபிஷேக உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். ஆண்டவரே, என்னை மன்னித்தால் நான் உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கைக்குரிய ஊழியராக இருப்பேன் என்ற உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்கின்றார். ஆண்டவர் சொல்கின்றார், உன்னை மன்னித்து விட்டேன், அமைதியில் போ என்று சொல்லி அனுப்பி வைக்கின்றார். பாவ சங்கீர்த்தனத்திலே கடைசியாக வரக்கூடிய வார்த்தை ஆசீர்வாதம், மன்னிப்பு, அமைதியில் போ என்று ஒரு அனுப்புதல் என்பதைத்தான் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, உண்மையாகவே நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டுமென்றால் இதை ஒரு முறை படித்து அதன் பிறகு நாம் செல்வோம். நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து இறைவனோடு மட்டுமல்ல எல்லோருடனும் ஒப்புரவாகி மனமாற்றம் பெற்றவர்களாக வாழ இந்த பகுதி நமக்கு உதவியாக இருப்பதாக. ஆமென்.